ஓம் சாமியே சரணமையப்பா. பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் ஏஜென்ட்டும் கவனமாக கேளுங்க. அதாவது பண்டு தீபாவளி பொங்கல் பண்டுன்னு வந்தவாசி செய்யாறு திருவண்ணாமலை செங்கல்பட்டு மதுராந்தகம் சென்னை இப்பகுதியில் அதிகமான பாதிக்கப்பட்ட பொதுமக்களிலும் ஏஜென்ட்டாலும் நான் ஒருவன். என் பேர் மணிகண்டன். அதாவது இந்த ஏபிஆர் நிறுவனத்துக்கு பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒரு கூலி தொழிலாளி, விவசாயம், கொத்தனார், பெரியாள், சித்தாள், கார்பரேஷனில் இறங்கி வேலை செய்கிற ஏழை எளிய மக்கள் தான் இதில் பலன் அடைஞ்சிருக்கு. பயன்பட்டு ஏமாந்து இன்றைக்கி சுமாராக 4 வருஷமாக இருக்குது. இந்த நிறுவனத்தின் முதலாளி கரெக்டான தண்டனை வழங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்திருந்தால் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோ மூலம் நான் தெரிவித்தது என்பதென்றால், ஐயா உயர்நீதிமன்றம் வழக்கறிஞருக்கும் நீதிபதிக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, என்னோடய பணிவான வேண்டுகோள். அதாவது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிர்வாகி கூட தண்டிக்கப்படக்கூடாது சட்டம். ஆனால் இந்த நிறுவனத்தில் குற்றவாளியான அல்தாப் தாஸ் நிறுவனம் மனைவி 2 பேருமே தப்பித்து மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக மக்களோட பணத்தை வாங்கி அதிகாரிகளுக்கு கொடுத்து சரி செய்ய கட்டி மக்கள் பணத்தை வைத்து கொண்டு மக்களுக்கு மறுபடியும் சிக்கலை உண்டாக்குகிறார்கள். இது யார் என்ற கேள்வி முறையில்லாமல் குறைஞ்சபட்சம் அல்தாப் தாஸுக்கும் அவன் மனைவிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் தண்டனை வழங்கின மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க, அவனுக்கு தப்பை உணர்த்தத்துக்கு இந்த தண்டனை வழங்குமாறு ஹைகோர்ட்டு நீதிபதி ஐயாவுக்கு நான் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். அது இல்லாமல் பொருளாதாரம் குற்றப்பிரிவில் நாங்கள் மனு கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்துருக்கோம், எஸ்பி, டிஎஸ்பி இந்த ரேஞ்சுக்கு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு கனவை நோக்கி இந்த நிறுவனத்தில் பணத்தை கட்டினாங்க. பெருசாக எதுவும் நாங்கள் ஆசைப்படவில்லை. இந்த அரிசி மல்லிகை பொருள் முழுமையாக எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இந்த நிறுவனத்தில் ஏதோ தவறுதலாக கட்டி இன்றைக்கி 4 வருஷமாக அதிகமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனை, ஒவ்வொரு பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. அதுக்கு உள்ள ஆதாரம் என்கிட்ட இருக்குது. பொதுமக்கள் என்கிட்ட கட்ட சொல்ல என்ன நிலையில் இருந்தாங்க, இப்போ திருப்பி கேட்க சொல்ல என்ன நிலைமையில் பேசுகிறாங்க. இதே அல்தாப் தாஸ் 40 நாளுக்கு முன்னாடி என்னை நேரில் நான் சந்தித்தேன். அப்போது ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வீடியோவும் என் கையில் இருக்குது. அவங்க மனைவி பேசின வீடியோவும் என் கையில் இருக்குது. எல்லாம் ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மூலியமாக நாங்கள் மிக தோல்வியை சந்தித்து கொண்டுக்கிறோம். வாழ்வாதாரத்தை எழுத நிற்கிறோம். குடும்பம் பட முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உரிய பணத்தை மீட்டு கொடுக்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஓம் சாமியே சரணமையப்பா.